பூமியின் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கங்களோடு இன்றைய தினம் கவிதை தொகுப்பு காணொலி வாயிலாக இணைந்துள்ளோம். அந்த வகையிலே எமது வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு பலரும் கவிதைகளை அனுப்பியுள்ளனர். முதல் நேயராக திருகோணமலையிலிருந்து ஹம்சவாகினி அவருடைய கணவருக்காக ஒரு கவிதையை அனுப்பியிருக்காங்க. அவன் அழகனில்லை, காதல் மொழி பேசியதில்லை, கைப்பிடித்து நடந்ததில்லை, எனக்கு எது பிடிக்கும் என்பது கூடி தெரிந்ததில்லை. ஆனாலும் அவன் அக்கறையானவன், காதலாய் பேசினால் கேட்டுக்கொள்பவன், கால்வழி என்றாலும் பிடித்துவிட தயங்காதவன், என் முகம் சற்று வாடினாலும் துடித்து போகிறவன், அவன்தான் என்னவன். அழகியதொரு கவிதையை அனுப்பியிருக்காங்க. நன்றி ஹம்சவாகினி. நீங்கள் கவிதைகளை அனுப்ப வேண்டிய தொலைபேசி இலக்கம் 077-88-59-236. அடுத்த நேராக ஜெர்மனியிலிருந்து கவிதா அவருடைய தங்கைக்காக அழகியதொரு கவிதையை அனுப்பியிருக்காங்க. உன் அழகை கண்டு அசந்து போய் அருகினில் நின்றேன், அலைக்கடலும் என்னை தழுவியது, அனல் பூத்த நெஞ்சம் அரும்பூவாய் மலர்ந்தது, வளைவும் நெளிவும் உன்னிடம்தான், வஞ்சனை செய்தானோ கடவுளன்று, வசைப்பாடி தஞ்சம் கொண்டது நெஞ்சம் உன்னிடம். அருமையான வரிகள் கவிதா. என்னவென்று சொல்வதம்மா, வஞ்சி அவள் பேரழகை இவள். கவிதைகளும் அவ்வாறே. நன்றி கவிதா, தொடர்ந்து இணைந்திருங்கள். மேலும் மட்டக்களப்பைச் சேர்ந்த துவாரகன் அவருடைய காதலிக்காக அழகியதொரு கவிதையை கலையா எங்களுக்கு அனுப்பியிருக்காங்க. வண்ண கன்னத்திலே மைதனை மேல் தடவி, சின்னஞ்சிறு இதழில் சாயம் கொண்டு சீர்படுத்தி, செங்காந்த கைதனிலே மின்னும் நல் வளையலிட்டு, சங்கு களத்திலே பொன்னாரம் பூட்டி வைத்து, உண்மை விளக்கேற்றி உறுதியென்று நெஞ்சில் வைத்து, நலங்காத்து தென் குலத்தின் வளங்காத்து, தரணிதான் புகழும் பெண்ணவளே என்னவள் என்று துவாரகன் அவருடைய காதலிக்காக அவருடைய கவிதையை அனுப்பியிருக்காங்க. நன்றி துவாரகன். மேலும் திருகோணமலை கப்பல் துறையிலிருந்து அனுஷியா அவருடைய கவிதையை அனுப்பியிருக்கா. பேசும் வார்த்தையை விட பேசாத மௌனத்திற்கு அதிகம் அர்த்தம் உண்டு. பேசும் வார்த்தை எல்லோருக்கும் புரியும், ஆனால் மௌனம் உன்னை நேசிப்பவர்களுக்கு மட்டும்தான் புரியும் என்று அம்முக்காக இந்த கவிதையை எழுதியிருக்கா. அனுஷி கூறியது போல மௌனம் நம்மை யார் நேசிப்பாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் புரியும். நன்றி அனுஷியா, தொடர்ந்து இணைந்திருங்கள். தொடர்ந்தும் கவிதைகளை அனுப்பி வையுங்கள். அனுப்ப வேண்டிய தொலைபேசி இலக்கம் 077-88-59-236. பூமி ரேடியோ மற்றும் தொலைக்காட்சி சேவையினூடாக தொடர்ந்து இணைந்திருங்கள். என்றும் உங்கள் அன்பின் ஆர்ஜே லக்ஷி. நன்றி, வணக்கம் நேயர்களே. என்னவளே அடி என்னவளே, எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. எந்த இடம் அது தொலைந்த இடம், அந்த இடத்தையும் மறந்து விட்டே. உந்தன் கால் கொலுசில் அது தொலைந்ததென்று உந்தன் காலடி தேடி வந்தேன். காதல் என்றால் பெரும் அவஸ்தை என்று உன்னை கண்டதும் கண்டு கொண்டேன். எந்தன் கழுத்து வரை இன்று காதல் வந்து இரு கண் விழி பிதுங்கி நின்றே. என்னவளே அடி என்னவளே, எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே.